Let us continue electrochemistry. In the electrochemistry, we have Nernst equation. In the Nernst equation, what is it? Electrode potential எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அந்த டிபெண்டன்ஸை பத்தி சொல்லுது. அந்த டிபெண்டன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை சொல்லுது. கான்சன்ட்ரேஷன் மாத்தினா என்ன ஆகும், டெம்பரேச்சர் மாறினா என்ன ஆகும், குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மாறினா என்ன ஆகும், நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோட், இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி தான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை சொல்லுது. சரி, இப்போ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் மூலமா நமக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிச்சு. இப்போ எந்த எலக்ட்ரோட் எடுத்துக்கனாலும் அதுக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தெரியும். எப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை டேபிள்ல இருந்து எடுத்துக்கணும். என்ன கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன டெம்பரேச்சரோ அதை பொறுத்து நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணிக்கணும். அப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரோடு கொடுத்தா அதுக்கு என்ன எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்ல முடியும். இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்யலாம், தேவையான பேட்டரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தேவையான பேட்டரின்னு என்ன, எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சப்போஸ் 6 வோல்ட் பேட்டரி வேணும்னா 6 வோல்ட் பேட்டரிக்கு தேவையான மாதிரி எலக்ட்ரோட்ஸை செட் பண்ணிக்கோங்க. சரி, அப்படின்னா கேல்வானிக் செல்லை செட் பண்ணலாம் மீனிங். சரி, அப்படின்னா கேல்வானிக் செல்லை செட் பண்ண முடியும். ஓகே, கேல்வானிக் செல்ல என்ன, இது என்ன கொடுக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்கும். எதுல இருந்து, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும் இந்த கேல்வானிக் செல். இந்த கேல்வானிக் செல்லுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2 எலக்ட்ரோட்ஸ் தேவைப்படுது. மினிமம் 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆனோட் ஒரு கேத்தோட் தேவைப்படுது கேல்வானிக் செல்லுக்கு. சரி, என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம். இப்ப ஜிங்க் ராட் எடுத்துக்கிறேன். அந்த ஜிங்க் ராடை ஜிங்க் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்ணிடுறேன். இப்ப ஜிங்க் ராட் எடுத்துக்கிறேன், இதை ஜிங்க் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்றேன். ஜிங்க் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்ணிடுறேன். இது வந்து ஜிங்க் எலக்ட்ரோட். அடுத்து காப்பர் எலக்ட்ரோட் எடுத்துக்கிறேன். இது என்னன்னா காப்பர் ராட். காப்பர் அயான் சொல்யூஷன்ல இந்த காப்பர் ராட்டை டிப் பண்ணிடுறேன். இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 எலக்ட்ரோட்ஸை கனெக்ட் பண்ணா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், என்ன இஎம்எஃப்ல நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும் இருக்கும் இந்த கேல்வானிக் செல்ல இருந்து அன்றத எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்ல எது ஆக்சிடேஷன் போகும், எது ரிடக்ஷனுக்கு போகும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதான் பார்க்கணும். எப்படி பார்க்கறது, எது ஆனோட், எது வந்து ஆக்சிடேஷன், எதுல ரிடக்ஷன் நடக்கும்னு எப்படி பார்க்கறது? அதுக்கு என்ன செய்யணும்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் டேபிளர் காலம் இருக்கும், டேபிள் இருக்கும், அந்த டேபிள்ல எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் டேபிள் கொடுத்திருப்பாங்க. அந்த டேபிளை நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த புக்கினுடைய லாஸ்ட்ல கூட இண்டெக்ஸ் லாஸ்ட்ல கூட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் டேபிள் கொடுத்திருப்பாங்க. அந்த டேபிள் எடுத்துக்கோங்க. அந்த டேபிள் என்ன பண்றீங்கன்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு என்ன எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க பாருங்க. பொதுவா பாத்தீங்கன்னா எஸ்ஆர்பி தான் கொடுப்பாங்க, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கொடுப்பாங்க. அந்த எஸ்ஆர்பி எடுத்துக்கோங்க. டேபிள்ல இருந்து டேபிளை பார்க்கணும், டேபிள்ல இருந்து தான் எடுத்துக்கணும். சரியா? அதே நேரத்துல என்ன பண்றீங்கன்னா இப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா மெமரைஸ் ஆயிடும். அப்புறம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அதே மாதிரி காப்பர் எலக்ட்ரோடுக்கு பார்த்துக்கோங்க. எஸ்ஆர்பி எவ்வளவு இருக்குன்னா +0.34 வோல்ட். சரி, இப்போ எஸ்ஆர்பி வேல்யூஸ் எடுத்தாச்சு.
இப்போ யாருக்கு எஸ்ஆர்பி கம்மி, யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாருங்க. யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னா காப்பர் எலக்ட்ரோடுக்கு அதிகமா இருக்குது, ஜிங்க் எலக்ட்ரோடு கம்மியா இருக்கு. அப்படின்னா இதுக்கு எஸ்ஆர்பி அதிகம்னா இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகம் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல. இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்கு. அப்போ இங்க ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்குது. அப்படி என்னும்போது இங்க என்ன நடக்கும்? ரிடக்ஷன் தானே நடக்க போகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா இந்த காப்பர் எலக்ட்ரோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். சரி, இப்போ இந்த ஜிங்க் எலக்ட்ரோனுடைய எஸ்ஓபி எடுத்துக்கிறேன். அது எவ்வளவுன்னா +0.76 வோல்ட். எஸ்ஓபி என்னன்னா எஸ்ஆர்பிக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கோம், ஆப்போசிட் சைனா எடுத்துக்கோம். காப்பர் எலக்ட்ரோனுடைய எஸ்ஓபி எடுத்துக்கிறேன், அது -0.34 வோல்ட். எஸ்ஓபி எடுத்தாச்சு. இப்ப ஜிங்க் எலக்ட்ரோட், காப்பர் எலக்ட்ரோட் இங்க ரெண்டு பேருக்கும் எஸ்ஓபியை கம்பேர் பண்ணுங்க. யாருக்கு அதிகமா இருக்குதுன்னு பாருங்க. எஸ்ஓபி இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு அதிகமா இருக்குது, காப்பர் எலக்ட்ரோடு கம்மியா இருக்கு. அப்படின்னா இதனுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அண்டர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னா இதை விட அதிகமா இருக்கு. யாருக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் அதிகம்? ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு அதிகம், காப்பர் எலக்ட்ரோடு. அப்போ யாருக்கு ஆக்சிடேஷன் போகக்கூடிய டெண்டன்சி அதிகமா இருக்கும்? ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு அதிகமா இருக்கும், காப்பர் எலக்ட்ரோடு. அப்போ ஜிங்க் எலக்ட்ரோடு ஆக்சிடேஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி காப்பர் எலக்ட்ரோட எப்படி இருக்குது? அதிகமா இருக்குது. அப்ப இங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ண யார் ஆக்சிடேஷன் போவாங்க? ஜிங்க் எலக்ட்ரோட் போகும், அவ்வளவுதான். சரி, அப்போ யார் ரிடக்ஷனுக்கு போறாங்க, யார் ஆக்சிடேஷன் போறாங்கன்ட்டு நம்ம ஐடியா வரணும்னா டேபிள்ல இருந்து எஸ்ஆர்பி எடுத்துக்கின்னு அதன் மூலியமா சொல்லணும் என்றது தெரியுது. சரி, இப்போ இது ஆக்சிடேஷன் போகும்னு சொல்லியிருக்கோம், இது வந்து ரிடக்ஷனுக்கு போகும்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா எங்க ஆக்சிடேஷன் நடக்குதோ அதை வந்து ஆனோட்னு சொல்லணும், எங்க ரிடக்ஷன் நடக்குதோ அதை கேத்தோட்னு சொல்லணும். ஆக்சிடேஷன் போகிறவங்களுக்கு சைன் நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். எங்க ரிடக்ஷன் நடக்குதோ அந்த எலக்ட்ரோட்ல மெட்டல் ராடுக்கு பாசிட்டிவ் சைனை கொடுக்கணும். ஜென்ரலா ஆனோட லெஃப்ட் சைட்ல எழுதிக்கணும், கேத்தோட ரைட் சைட்ல எழுதிக்கணும். ஓகே, இது போல எழுதியாச்சு. இப்போ கேல்வானிக் செல்லுக்கு நமக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போலாம். இப்போ ஆனோட்ல என்ன நடக்குன்னா ஆக்சிடேஷன் நடக்கும், அந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷனை எழுதுவோம். இங்க யார் ஆக்சிடேஷன் போவாங்கன்னா இந்த ஜிங்க் மெட்டல் ராடு தான் ஆக்சிடேஷன் போகும். இந்த ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் போயிட்டு என்னவா மாறும்னா ஜிங்க் அயானா மாறும். அந்த ஜிங்க் அயான் எங்கேயும் போகணும்னா சொல்யூஷன் போயிடும், 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடும். அடுத்து கேத்தோடுக்கான ஆஃப் ரியாக்ஷன் போகலாம். கேத்தோட்ல என்ன நடக்குன்னா ரிடக்ஷன் நடக்கும். யார் ரிடக்ஷனுக்கு போவாங்கன்னா இந்த காப்பர் அயான் தான் ரிடக்ஷனுக்கு போகும். இந்த காப்பர் அயான் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கின்னு காப்பரா மாறிக்கும். காப்பர் அயான் வந்து இந்த காப்பர் அயான் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு காப்பரா மாறிக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா செல் ரியாக்ஷனுக்கு போகலாம். செல் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். செல் ரியாக்ஷன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ ஜிங்க் எடுத்துக்கணும், ஜிங்க் வந்து சாலிட். இந்த ஜிங்க் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் எழுதிக்கோங்க. இந்த 2 எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். அடுத்து ரைட் சைட்ல இருக்கக்கூடிய ஜிங்க் அயான் ஆக்வஸ் சொல்யூஷன் எழுதிக்கிறோம், காப்பர் சாலிட் எழுதியாச்சு. இப்போ இந்த கேல்வானிக் செல்லுக்கு செல் ரியாக்ஷனை எழுதிட்டோம். இந்த கேல்வானிக் செல்லை நம்ம யூஸ் பண்ணா நமக்கு என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும், என்ன வோல்டேஜ் கிடைக்கும் என்றதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த கேல்வானிக் செல் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும் என்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, அப்ப என்ன செய்யலாம்னா செல் பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம். செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லணும்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். எப்படி எழுதிக்கலாம்? இது போல எழுதிக்கலாம். இல்லைன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட், இதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கோங்க, மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது அப்படியே எடுத்துக்கோங்க, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் அப்படியே எடுத்துக்கோங்க,
இதை ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா மாத்துங்க. அப்ப என்ன பண்ணனா மைனஸ் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். இப்போ இந்த செல்லுக்கான பொட்டன்ஷியல் வேணும்னா இந்த 3 ஃபார்முலாஸ் எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா டெக்ஸ்ட் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்ட்டு இந்த ஃபார்முலா தான் வரும்னு சொல்லிடக்கூடாது. இந்த ஃபார்முலா பிரகாரம் கேட்கலாம். எப்படி வேணாலும் வரலாம். சரி, இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல யூஸ் பண்ற மாதிரி பார்க்கலாமே. சரி, அப்படின்னா இந்த ஃபார்முலா பிரகாரம் செல் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் வேணும், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும். ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எது? கேத்தோட் யாரு? காப்பர் எலக்ட்ரான். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன்னா காப்பர் அயான் 2 electrons gives copper. AH. Reduction of reaction AH. இப்போ Nernst equation போலாம். Nernst equation என்ன? Reduction potential copper ion into copper. இது வந்து reduction. அதனால இந்த P E வந்து potential என்று சொல்லணும். இது வந்து reduction. அதனால reduction potential equal to standard potential reduction Cu2 plus bar C. இது வந்து reduction அப்படின்னா இது வந்து standard, இது வந்து potential. Standard reduction potential minus 0.059 by N. N na number of moles of electrons transferred. Number of moles of electrons வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா as per this of reaction 2 AH log right side இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதணும். ரைட் சைடுல இருக்கிறது சாலிட், இதுக்கு ஆக்டிவ் மாஸ் 1, அதனால 1 ன்னு எழுதிக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்கிறத டினாமினேட்டர்ல எழுதிக்கணும். அது வந்து அயான்னா மொலாரிட்டியில சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதியாச்சு. அடுத்து நமக்கு என்ன வேணும் பாருங்க. நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் கால்குலேட் பண்ணலாம்னு எடுத்துக்கணும். அதனால தான் இது பண்றோம். இதுதான் எடுத்துக்கணும் கிடையாது, இது கூட எடுத்துக்கணும், தப்பு ஒண்ணுங்க, எது வேணாலும் எடுத்துக்கணும். சரி, இப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும் நமக்கு. இந்த ஃபார்முலா பிரகாரம் கால்குலேட் பண்ணலான்ட்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும். சரி, இப்ப நமக்கு என்ன வேணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும். ஆனோட் யாரு? ஜிங்க் எலக்ட்ரோட். ஆனோட்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஆனா நமக்கு என்ன வேணும்? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும். அதனால வாண்டடா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனை எழுதிக்கிறோம். ஆனோட்ல வந்து ஜிங்க் அயான் பிளஸ் 2 electrons gives zinc. இப்போ இங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும்ன்றதுக்காக ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுதியிருக்கோம் ஆனோடுக்கு. ஆக்சுவலி ஆனோட்ல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் தான் நடக்குது. அப்படின்னா ஜிங்க் வந்து ஜிங்க் அயானா தான் மாறும். ஆனா நமக்கு என்ன வேணும்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும். அதுக்காக ஆனோட்ல ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் வர மாதிரி நம்மளா கற்பனை பண்ணிக்கின்னு இமேஜினேஷன் பண்ணிக்கின்னு எழுதியிருக்கோம். இது போல ஆஃப் ரியாக்ஷன் ஆனோட்ல நடக்காது. நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கின்னு எழுதிக்கணும். எதுக்காகனா இது மாதிரி வேணும்ன்றதுக்காக எழுதிக்கணும். சரி, இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட் வேணும். So இது வந்து பொட்டன்ஷியல் ரிடக்ஷன் என்ன? ஜிங்க் அயான் பார் ஜிங்க் equal to standard potential reduction zinc ion bar zinc minus 0.059 by N. N na number of moles of electrons involved. In the off reaction involved ஆனது 2 log ரைட் சைடுல இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதணும். ரைட் சைடுல என்ன இருக்குதுன்னா சாலிட், அதுக்கு ஆக்டிவ் மாஸ் 1, so 1 ன்னு எழுதிக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்கிறத டினாமினேட்டர்ல எழுதுங்க. அது என்னன்னா ஜிங்க் அயான். அந்த ஜிங்க் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை இப்படி எழுதிக்கணும். இப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்னா செல் பொட்டன்ஷியல். செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸோ செல் பொட்டன்ஷியலுக்கு என்ன பார்த்தோம்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடு பார்த்தோம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோடு இருக்குது, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோடு இருக்குது. இந்த செல் பொட்டன்ஷியலை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். கேத்தோட் யாரு? காப்பர் எலக்ட்ரோட் தானே. E என்றது பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் என்றது காப்பர் அயான் பை காப்பர் மைனஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட். பொட்டன்ஷியல்னா E ன்னு எழுதிக்கோங்க. ஆனோட் யாரு? ஜிங்க் எலக்ட்ரோட். ரிடக்ஷன் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுங்க.
ஜிங்க் பார் ஜிங்க், ஜிங்க் அயான் பார் ஜிங்க். ஆக்சுவலி ஆனோட்ல இதுதான் நடக்குதா? இல்லை. என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடக்குது. அதனால தான் இங்க என்ன சைன் கொடுத்துருக்கோம்? நெகட்டிவ் சைன் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க. சரி, இங்க E0 Cu2 plus bar Cu minus 0.059 by 2 electrons log 1 by concentration of copper ion என்று சப்ஸ்டியூட் பண்றீங்க. 1 by concentration of copper ion. ஓகே, இந்த மைனஸ் சைன் எழுதிக்கோங்க. இப்போ இது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆனோட், அது வேல்யூ இங்க நம்ம எழுதிருக்கோம். இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். E0 Zn2 plus bar Zn minus 0.059 by number of moles of electrons to log 1 by concentration of zinc ion. இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிச்சு. சரியா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரியா? அவ்வளவுதான். இப்போ E0 Cu2 plus bar Cu minus E0 Zn2 plus bar Zn minus 0.059 by 2 log. இப்போ இந்த ஜிங்க் அயன் எங்க வரும்னா மேல வந்துடும், காப்பர் அயன் எங்க வரும்னா கீழே வந்துடும். இந்த காப்பர் அயன் டினாமினேட்டர்ல இருக்கும், இந்த ஜிங்க் அயன் வந்து நியூமரேட்டர்ல இருக்கும். சரி, இப்போ எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இது வந்து செல் பொட்டன்ஷியல் சொல்லலாம். ஸோ செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு, இதை நல்லா பாருங்க, இது காப்பர் எலக்ட்ரோடு. காப்பர் எலக்ட்ரோடு கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். காப்பர் எலக்ட்ரோடு கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த கேத்தோடுக்கு எஸ்ஆர்பி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து எஸ்ஆர்பி, இது வந்து எஸ்ஆர்பி. சரி, அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஜிங்க் எலக்ட்ரோடு. ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து ஆனோடுன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்க இந்த ஆனோடுக்கு என்ன வேல்யூ இங்க கொடுத்துருக்கோம்னா எஸ்ஆர்பி கொடுத்துருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. SRP of cathode minus SRP of anode equal to E0 cell. E0 cell na standard cell potential meaning. அடுத்து இந்த மைனஸ் எழுதிக்கலாம். 0.059 by இந்த 2 என்றது என்னன்னா number of moles of electrons transferred in the given redox reaction. இப்போ பாருங்க, இந்த anode 2 electrons lose பண்ணுது, cathode 2 electrons gain பண்ணுது. அப்போ number of moles of electrons transferred எவ்வளவு? 2. So என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல number of moles of electrons transferred இருக்கு. அடுத்து log இந்த concentration of zinc ion நியூமரேட்டர்ல இருக்குது, concentration of copper ion டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்னா பாத்துக்கோங்க, ரைட் சைடுல இருக்கிறத, ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த செல் ரியாக்ஷன்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஜிங்க் அயான் நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. இந்த காப்பர் சாலிட்க்கு ஆக்டிவ் மாஸ் 1, இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய காப்பர் அயன டினாமினேட்டர்ல எழுதிக்கோங்க. இந்த ஜிங்க்கு வந்து ஆக்டிவ் மாஸ் 1, அதனால வேண்டாம். அப்படின்னா இந்த செல் ரியாக்ஷன்ல ஜிங்க் அயன நியூமரேட்டர்லயும் காப்பர் அயன டினாமினேட்டர்லயும் எழுதிக்கிறோம். அப்போ நமக்கு இது மாதிரி வருது. இதான் என்னன்னு சொல்றோம்னா கான்சன்ட்ரேஷன் கோஷியன்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு செல் ரியாக்ஷனுக்கு செல் பொட்டன்ஷியல் வேணும்னா இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு செல் ரியாக்ஷனுக்கு செல் பொட்டன்ஷியல் வேணும், என்ன பண்ணும்? E0 செல் வேணும், number of moles of electrons transferred வேணும், அடுத்து concentration quotient வேணும். செல் ரியாக்ஷன் மூலமா concentration quotient எழுதுறீங்க, செல் ரியாக்ஷனை பார்த்து number of moles of electrons transferred எழுதுறோம். ஓகேவா? இது போலதான் செல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்க, நமக்கு செல் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்ற ஐடியா வந்துடுச்சு. அப்போ நமக்கு வந்து இப்போ 1.5 வோல்ட் பேட்டரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ என்ன பண்றீங்கன்னா இங்க 1.5 வோல்ட் பேட்டரி போட்டுருங்க. இப்போ இந்த E0 காப்பர் எலக்ட்ரோடு என்னன்னு நமக்கு தெரியும், அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. 0.34 வோல்ட். E0 ஜிங்க் எலக்ட்ரோடு தெரியும், டேபிள்ல இருந்து எடுத்துக்கோங்க. -0.76 வோல்ட். எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும். இது ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு, இது ஸ்டாண்டர்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இதுவும் என்ன? இதுவும் 2 கான்ஸ்டன்ட். ஜிங்க் எலக்ட்ரோட் காப்பர் எலக்ட்ரோட்னா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 தான் வரும், இதை மாற்ற முடியாது. இதுவும் கான்ஸ்டன்ட். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் அயான், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் அயான், இதை ரெண்டும் எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு இப்ப தெரியும்.
எல்லாமே தெரியும். இப்போ இந்த ரேஷியோ சொல்லல, இந்த ரேஷியோ பிரகாரம் எடுத்துக்கோங்க. இந்த ரேஷியோ பிரகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு செல் பொட்டன்ஷியலுக்கான ஐடியா வந்துச்சு. அப்போ ஒரு செல் கொடுத்துருக்காங்கன்னா செல் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியும் என்ற ஐடியா வந்துச்சு. சரி, இப்போ என்ன எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில்வர் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க. சில்வர் எலக்ட்ரோட் இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துட்டாங்க. செல் ரியாக்ஷன் எழுதணும், செல் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதணும். இப்போ செல் ரியாக்ஷன் வேணும்னா யார் ஆனோடு யார் கேத்தோட்னு செலக்ட் பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா எஸ்ஆர்பி வேல்யூஸ் தேவைப்படுது. இதுக்கு எஸ்ஆர்பி எடுத்துக்கோங்க டேபிள்ல இருந்து 0 வோல்ட், இதுக்கு எஸ்ஆர்பி எடுத்துக்கோங்க டேபிள்ல இருந்து +0.8 வோல்ட். எஸ்ஆர்பி வேல்யூஸ் எடுத்தாச்சு. இப்ப சொல்லுங்க யார் ஆனோடு யார் கேத்தோட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு எழுதுறீங்க, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு எழுதுறீங்க, செல் ரியாக்ஷன் என்னன்னு எழுதுறீங்க. அடுத்து செல் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்றதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வேணுமோ அதை எழுதுறீங்க. ஓகேவா? அதை எழுதிட்டு சொல்லுங்க. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிறேன்னா அயன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். அயன் எலக்ட்ரோடு எடுத்தாச்சு. இந்த அயன் எலக்ட்ரோடு என்னன்னா Fe2+ பார் Fe, இது போல அயன் எலக்ட்ரோடு எடுத்துட்டேன். அடுத்து ஒரு ரிடாக்ஸ் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். ஒரு ரிடாக்ஸ் எலக்ட்ரோடு இங்க எப்படி இருக்குன்னா Fe3+ பார் Fe2+ இப்படி இருக்கு. இப்போ இதுக்கான எஸ்ஆர்பி வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேன், கொடுக்குறேன். எஸ்ஆர்பி வேல்யூஸ் என்னன்னா -0.44 வோல்ட், எஸ்ஆர்பி வேல்யூ என்னன்னா -0.77 வோல்ட். எஸ்ஆர்பி வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுல யார் ஆனோடு யார் கேத்தோடு செலக்ட் பண்ணிக்கணும். எஸ்ஆர்பி அதிகமா இருந்தா அது வந்து கேத்தோடு, அவ்வளவுதான். யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்? இங்க எஸ்ஆர்பி அதிகம், அதனால இது வந்து கேத்தோடு. சரி, இதுக்கு எஸ்ஆர்பி கம்மி அப்படின்னா ஆனோட். எஸ்ஆர்பி கம்மியா இருந்தா ஆனோட், எஸ்ஆர்பி அதிகமா இருந்துச்சுன்னா கேத்தோட். ஓகே, இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நான் எழுதுறேன். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன? ஆக்சிடேஷன் நடக்கும். இங்க யார் யார் இன்வால்வ் ஆகுறாங்க? Fe3+ Fe2+ அயான்ஸ் இருக்குது. இதுல யார் ஆக்சிடேஷன் போவாங்க? Fe2+ ஆக்சிடேஷன் போச்சுன்னா Fe3+ மாறும். Fe3+ ரிடக்ஷன் போச்சுன்னா Fe2+ மாறும். எப்படி சொல்றீங்க நீங்க அன்ட்டு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா பாத்துக்கோங்க. அயன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் கொடுக்கும்? 1 + 2, 1 + 3, 1 + 6 இப்படி கொடுக்கும். அயன் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஜெனரலா இதுதான். வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கா? எப்படி சொன்னீங்கன்னா நார்மலா இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் வரும், வேற எதுவும் வராது. அப்படி வந்தா ரேர். இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த +2 +2 3 தான் காமனா இருக்கும். இந்த +2 காமனா எங்க பார்த்தாலும் இருக்கும், +3 காமனா எங்க பார்த்தாலும் இருக்கும். +6 பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஒன்லி இன் ஸ்ட்ராங் பேஸ், அதுல இது போல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸ்ட்ராங் அல்காலி எடுத்துக்கணும், அந்த இடத்துலதான் இந்த Fe+6 எக்ஸிஸ்ட் ஆகும். பாருங்க FeO2-, இங்க Feக்கு +6 ஆக்சிடேஷன். அப்படின்னா +6 பத்தி கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது கூட வேண்டாம். அப்போ Feல ஜெனரலா பாத்தீங்கன்னா என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வரும்னா +2 வரும், +3. இந்த +2 பாத்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்ல இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் சால்ட்ஸ்ல இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். டபுள் சால்ட்ஸ்ல இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். டபுள் சால்ட்னா 2 சால்ட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி கிறிஸ்டல்ஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. சிம்பிள் சால்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும்.
அதுக்குன்னு இது எக்ஸிஸ்ட் ஆகுறது இல்லைன்னு கிடையாது. ஏன் இதை ப்ரிப்பேர் பண்றாங்க, சிம்பிள் சால்ட்ஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ரிப்பேர் பண்றாங்க, அதை பேக் பண்ணி இண்டஸ்ட்ரியில பேக் பண்ணி எல்லா யார் யாருக்கு வேணுமோ அனுப்புவாங்க. அதனால இதுவும் சிம்பிள் சால்ட் இருக்குது. ஆனா காம்ப்ளெக்ஸ் சால்ட்ல இதுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லா அதிகமா இருக்கும். சிம்பிள் சால்ட்ல ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாம ஜாகிரதையா பார்த்துக்கணும், இல்லைன்னா இது பெரிக்கா மாறிடும். அது போல. சரி, அப்போ எஃப்இக்கு ஜென்ரலா எஃப்இனாவே நம்ம மனசுல என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வந்துடணும்னா, எஃப்இன்னு சொன்னாவே +2 +3 அப்படி இருக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றதுன்னு பார்க்கும்போது சில டைம்ல வந்து கொஸ்டினையும் நம்ம பார்த்துக்கணும். வேற ஏதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இங்க ஏதாவது மென்ஷன் பண்றாங்களா அன்ட்டே பார்த்துக்கணும். ஓகேவா? பொதுவா பார்த்தீங்கன்னா +2 +3. சரி, அப்போ இந்த எஃப்இக்கு பார்த்தீங்கன்னா +2 +3 என்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, +2 +3 தான் கொடுத்துருக்காங்க. இது ஆனோட ஆக்ட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா ஆக்சிடேஷன் நடக்கணும். ஆக்சிடேஷன் யார் போகும்? ஃபெரஸ் தான் போகும். சரி, அப்போ இந்த ஃபெரஸ் Fe2+ என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் போயிட்டு Fe3+ கொடுக்குது பை லூசிங் 1 எலக்ட்ரான். இந்த ஃபெரஸ் ஆக்சிடேஷன் போயிட்டு ஃபெரிக்கா மாறுது பை லூசிங் 1 எலக்ட்ரான். அடுத்து கேத்தோடுக்கு போகலாம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. யார் ரிடக்ஷன் போவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Fe போகுமா, Fe2+ போகுமா? அயன் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இந்த அயன் இதன் பிரகாரம் என்ன பண்ணனா, இந்த எலக்ட்ரோடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா, அயன் ராடை எடுத்து Fe2+ சொல்யூஷன்ல டிப் பண்ணிடும். அப்போ யார் கேத்தோட், இங்க இந்த இது வந்து கேத்தோட். ரிடக்ஷனுக்கு யார் போவாங்க? Fe2+ தான் போகும். அப்போ இந்த Fe2+ என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்கிது Fe மாறிக்குது. இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போகலாம். செல் ரியாக்ஷனுக்கு போறதுக்கு முன்ன நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஆனோட்ல லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கேத்தோட்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தான் செல் ரியாக்ஷனுக்கு போகணும். ஏன்னா லாஸும் கெயினும் எப்பவுமே ஈக்குவல். இதுதான் யூனிவர்சல் ட்ரூத். அப்போ இதுதான் உண்மை. அப்போ வந்து இங்க லாஸும் இங்க கெயினும் ஈக்குவலைஸ் பண்ணிடணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்பதான் இங்க 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் இருக்கும், இங்க கெயின் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஈக்குவலைஸ் ஆகுது. சரியா? இப்போ இங்க ஃபெரஸ் வந்து 2 டைம்ஸ், இங்க 1 டைம், அப்படின்னா 3 டைம்ஸ் ஃபெரஸ். இந்த 2 எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இந்த Fe3+ 2 டைம்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து Fe சாலிடே எழுதிக்கோங்க. இது வந்து Fe சாலிட், இது வந்து Fe3+ ஆக்வஸ், Fe2+ ஆக்வஸ். இப்போ என்ன பண்ணணும்னா செல் ரியாக்ஷனை எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன வேணும்னா செல் பொட்டன்ஷியல் வேணும். சரியா? செல் பொட்டன்ஷியல் வேணும்னா என்ன செய்யணும்? செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு என்ன நம்ம பார்த்தோம்? E0 செல். E0 செல்னா என்ன? SRP ஆஃப் கேத்தோட் மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். SRP ஆஃப் கேத்தோட் எழுதிக்கலாம். SRP ஆஃப் கேத்தோட். கேத்தோட் யாரு? இந்த எலக்ட்ரோன். அப்போ SRPனா ரிடக்ஷன். ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி எழுதுங்க. Fe2+ பார் Fe மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். ஆனோட் யாரு? இது. அப்போ SRP ஆஃப் ஆனோட எழுத போறோம். SRPனா ரிடக்ஷன் மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரியா? ரிடக்ஷன் மாதிரினா Fe3+ பார் Fe2+ அப்படி எழுதிக்கணும். இதனுடைய மீனிங் என்னன்னா SRP ஆஃப் ஆனோட் அப்படி மீனிங். அதுக்கடுத்து ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்குதுன்னு கிடையாது. அடுத்து மைனஸ் 0.059 by n. n is called number of moles of electrons transferred. அது எவ்வளவுன்னா 2. அதை எழுதிக்கோங்க. log. அடுத்து இப்ப ரைட் சைட்ல என்ன இருக்குதுன்னா Fe3+ இருக்குது, அதை நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. ரைட் சைட்ல இருக்கிறத நியூமரேட்டர்ல தான் எழுதணும். பவர்ல 2 கொடுங்க, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் 2, அதை பவர்ல கொடுத்துருங்க. அயன் வந்து சாலிட், இதுக்கு ஆக்டிவ் மாஸ் 1, இதை எழுதாதீங்க, வேண்டாம். அடுத்து லெஃப்ட் சைட்ல என்ன இருக்குதுன்னா Fe2+ இருக்குது, அதை டினாமினேட்டர்ல எழுதிருங்க. ஸோ Fe2+ ஆக்வஸை டினாமினேட்டர்ல எழுதியாச்சு, பவர்ல 3 எழுதியாச்சு. Fe2+ ஆக்வஸை எங்க எழுதணும்னா டினாமினேட்டர்ல எழுதணும், பவர்ல 3 எழுதணும். இதுதான் செல் பொட்டன்ஷியல். ஓகேவா? அப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தா எப்படி செல் ரியாக்ஷன் எழுதணும், இப்படி செல் பொட்டன்ஷியல் எழுதணும்ன்றது புரியுதா? சரி, இப்போ இந்த இதை உங்களை செய்ய சொல்லுங்க. நீங்க இப்ப ஆன்சர் சொல்லி ஆன்சர் 1 நினைக்கிறேன், பாருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்க ஆன்சரை. இங்க ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு, இது ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு SRP வந்து 0 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சில்வர் எலக்ட்ரோடுக்கு SRP +0.8 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா என்ன பண்ணணும்னா ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும்.
அடுத்து H plus aqueous எடுத்துக்கணும். H plus aqueous எடுத்துக்கணும். சில்வர் எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா சில்வர் மெட்டல் ராட Ag plus சொல்யூஷன்ல டிப் பண்ணிடணும். Ag plus சொல்யூஷன்ல டிப் பண்ணிடணும். Ag plus சொல்யூஷன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன், சில்வர் சல்ஃபேட் சொல்யூஷன் இது போல டிப் பண்ணிடணும். இப்போ யார் ஆனோட் யார் கேத்தோட்னு பார்க்கலாம். இப்போ எஸ்ஆர்பி யாருக்கு அதிகம்னு பாருங்க. எஸ்ஆர்பி இதுக்கு அதிகம், அதனால இது வந்து கேத்தோட். இதுக்கு எஸ்ஆர்பி கம்மி, அதனால இது வந்து ஆனோட். இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம எழுத போறோம். இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதலாம். ஆனோடுல என்ன ஆக்சிடேஷன் நடக்கும். இங்க ரெண்டு பேர்ல யார் ஆக்சிடேஷன் போகும்னா ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிடேஷன் போகும். H plus ஆக்சிடேஷன் போகுது. ஏன்னா இதுகிட்ட எலக்ட்ரானே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி எலக்ட்ரான் கொடுக்க யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஆக்சிடேஷன் போகாது, இது மட்டும்தான் ஆக்சிடேஷன் போகும். சரி, ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஆக்சிடேஷன். இந்த ஹைட்ரஜன் கேஸ்ல என்ன இருக்குதுன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்க்கு இடையில பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுதுன்னா எங்கேக்கு போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஆனோட் கிட்ட போகுது. ஆனோட் கிட்ட போன உடனே இந்த பாண்ட் வந்து உடைஞ்சிருது. பிரேக் ஆன உடனே ஹைட்ரஜன் ஆட்டம் இப்படி மாறிடுது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆனோட் வந்து இது கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு. அப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரானை விட்டுருச்சு, லூஸ் பண்ணிடுச்சு. இப்போ இது கிட்ட எலக்ட்ரான் இல்லை. அப்போ இது எப்படி இருக்குன்னா H plus இருக்கும். இது வந்து சொல்யூஷனுக்கு போயிடும். அதே போலதான் இந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் இதே போல நீங்க எழுதுனீங்கன்னா இப்படி 2 எலக்ட்ரான்ஸ் இப்படி எழுதிருங்க. சரி, இப்போ ஆனோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடந்துச்சுன்னு எழுதிட்டோம். இப்போ கேத்தோட் கிட்ட போகலாம். கேத்தோட்ல ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். கேத்தோட்ல பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் நடக்கும். அந்த ரிடக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு எழுத போறோம். ரிடக்ஷனுக்கு யார் போகும்னா Ag பிளஸ் தான் போகும், Ag போகாது. ஏன் மெட்டல் ரிடக்ஷன் போகாதுன்னா போகும். அது அப்போ நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கொடுக்கும். அது வந்து ரேர் கேசஸ் தான், நார்மலா இருக்காது. அதனால அதை பத்தி வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மெட்டல் அயான் தான் ரிடக்ஷனுக்கு போகும். அப்போ Ag பிளஸ் ஆக்வஸ் என்ன பண்ணுதுன்னா கேத்தோட்ல இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு Ag-ஆ மாறிக்குது. இப்படி மாறிடுச்சு. இப்போ நம்ம எங்கேக்கு போனோம்னா செல் ரியாக்ஷனுக்கு போகணும். செல் ரியாக்ஷன் எழுதுறதுக்கு முன்ன என்ன செக் பண்ண சொல்லியிருக்கேன்னாக்கா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்குதான்னு ஒரு முறை பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஈக்குவலைஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது லாஸ், கெயின்ல பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்ப ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ இப்போ என்ன செய்யலாம்னாக்கா இப்போ ஆட் பண்ணலாம். இங்க கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா லெஃப்ட் சைடுல 2Ag plus aqueous இருக்குது. அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. ரைட் சைடுல என்ன இருக்குதுன்னா 2 times சில்வர் சாலிட் இருக்குது. 2 times H plus aqueous இருக்குது. இப்போ செல் ரியாக்ஷன் எழுதியாச்சு. இப்போ எங்கே போனோம்னா செல் பொட்டன்ஷியல் போனோம். செல் பொட்டன்ஷியல் எழுத போறோம். செல் பொட்டன்ஷியல் எங்கிருந்து எழுதுறீங்கன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன் மூலமா எழுதுங்க. செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல்னா SRP ஆஃப் கேத்தோட் மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். SRP ஆஃப் கேத்தோடுனா சில்வர் எலக்ட்ரோட். ரிடக்ஷனா எழுதணும். அதனால Ag பிளஸ் பார் Ag எழுதுறீங்க மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். ஆனோட் என்னன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இதை ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் ரிடக்ஷன் போல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ரிடக்ஷன் மாதிரினா H plus பார் H2 அப்படி எழுதணும். இது வந்து என்னன்னா SRP ஆஃப் ஆனோட். ஆனோடுக்கான SRP நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். இதை இப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுனால ஆனோட்ல ரிடக்ஷன் நடக்கும்ன்ற மீனிங் கிடையாது. ஆனோட்ல ஆக்சிடேஷன் தான் நடக்கும். minus 0.059 by n. N is called number of moles of electrons transferred, that is 2. அதே எழுதியாச்சு. log. இப்போ ரைட் சைடுல இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதணும். ரைட் சைடுல H plus அயான் இருக்குது. அதை வந்து நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் பவர்ல எழுதிக்கோங்க. சில்வர் வந்து சாலிட வந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. லெஃப்ட் சைடு போனா Ag plus அயான் இருக்குது. அதை வந்து டினாமினேட்டர்ல எழுதிக்கலாம். இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து 2, அதை பவர்ல எழுதிடணும். அடுத்து ஹைட்ரஜன் வந்து கேஸா இருந்தா அதை பிரஷர்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சோ பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். எப்பவுமே பிரஷர் ஆஃப் கேஸ் வந்து அட்மாஸ்பியர்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த நர்ன்ஸ் ஈக்குவேஷன்ல இந்த செல் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இங்க மட்டும்தான். இங்க பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அட்மாஸ்பியர்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷனை மொலாரிட்டியில மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூனிட் கன்வர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. யூனிட் கேன்சலேஷனும் இந்த இடத்துல பார்க்காதீங்க.
இதை அப்படியே அட்மாஸ்பியர்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். இதை கான்சன்ட்ரேஷன்ல தான் சப்ஸ்டியூட் பண்ணோம், மொலாரிட்டியில தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். வேற டேர்ம்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஏன் இப்படி பண்ணாதான், இப்படி பண்ணீங்கன்னா இங்க என்ன யூனிட் வரும்னா வோல்ட் வரும். இந்த இடத்துல வோல்ட் வந்துடும். இந்த இடத்துல அட்மாஸ்பியர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதை மோல் பர் லிட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சரி, இது போல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. செல் பொட்டன்ஷியல் நமக்கு வந்தாச்சு. அப்போ இந்த 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தா எப்படி செல் ரியாக்ஷன் எழுதுறது, எப்படி செல் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுறது அண்ட் ஐடியா வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுக்க போறேன். அந்த எலக்ட்ரோடுக்கான அந்த எலக்ட்ரோட்ஸ் எப்படி இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு எலக்ட்ரோடு என்னன்னா Cr2O7 2- பார் Cr3+. இது ஒரு எலக்ட்ரோடு. ஓகேவா? ஒரு எலக்ட்ரோடு கொடுத்தாச்சு. இப்ப இன்னொரு எலக்ட்ரோடு கொடுங்க. அந்த இன்னொரு எலக்ட்ரோடு என்னன்னா FAS பார் Fe3+. இது aqueous சொல்யூஷன், இதுவும் aqueous சொல்யூஷன். இப்போ 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த FAS என்ன அப்படி பாத்தீங்கன்னா, FAS ஃபெரஸ் அமோனியம் சல்பேட். ஃபெரஸ் அமோனியம் சல்பேட். இதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா, NH4 twice SO4 FeSO4.6H2. இதுதான். இது வந்து டபுள் சால்ட். ஒரு சால்ட் அமோனியம் சல்பேட், இன்னொரு சால்ட் ஃபெரஸ் சல்பேட், டபுள் சால்ட். இந்த ஃபெரஸ் அமோனியம் சல்பேட்ல இங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக போறது யாருன்னா இந்த ஃபெரஸ் தான் இன்வால்வ் ஆகும். இந்த Fe2+ தான் இன்வால்வ் ஆகும், வேற யாருமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்த ஃபெரஸ் என்னவா மாறும்னா ஃபெரிக்கா மாறும், இல்ல இந்த ஃபெரிக் இந்த ஃபெரஸா மாறும். சோ ஒரு எலக்ட்ரோடு வந்து டைக்ரோமேட் Cr3+, இன்னொரு எலக்ட்ரோடு FAS Fe3+, 2 எலக்ட்ரோட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஆக்சிடேஷன் போற மாதிரியும் எடுத்துக்கோங்க. அதாவது இது ரிடக்ஷனுக்கு போற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஆக்சிடேஷன் போற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. SRP வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கல. இப்ப செல் ரியாக்ஷன் எழுதணும், செல் பொட்டன்ஷியல் எழுதணும். என்ன க்ளூ கொடுத்தாங்கன்னா, இது ரிடக்ஷனுக்கு போற மாதிரி இந்த எலக்ட்ரோட கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது ஆக்சிடேஷன் போற மாதிரி இந்த எலக்ட்ரோட கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செல் ரியாக்ஷன் எழுதுங்க, செல் பொட்டன்ஷியல் எழுதுங்கன்னு சொல்றாங்க. சரியா? இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, இப்போ யாரு ரிடக்ஷன் போறாங்க, யாரு ஆக்சிடேஷன் போறாங்கன்னு சொல்லியாச்சு. சோ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதுங்க, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் எழுதிருங்க, செல் ரியாக்ஷன் எழுதிருங்க, செல் பொட்டன்ஷியலுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதிருங்க. எழுதிட்டு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. சரி, இப்போ இந்த கேல்வானிக் செல் எடுத்துக்கலாம். இந்த கேல்வானிக் செல்ல இருந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணிக்கணும். இந்த கேல்வானிக் செல்ல எப்படி இதை கனெக்ட் பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க.